ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஏன் இந்த பேப்பர் ஸ்டாக் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல வந்து ரைஸ் ஆகினே இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆந்திரா பேப்பர் 48%, வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரும் ஒரு 43%, சேஷசாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா 31% அப்படின்னு நிறைய ஸ்டாக் கம்பெனிஸ், அதாவது பேப்பர் ஸ்டாக் கம்பெனிஸ் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோல முக்கியமாவே பார்க்க போறோம். சரி, இவ்வளவு ஏறியாச்சே, இன்னும் ஏறுமா அப்படின்ற வாய்ப்பு உள்ள பேப்பர் ஸ்டாக் கம்பெனி எல்லாம் எது எது அதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது மல்டி பேகர் ஆகக்கூடிய, ரெட்டிப்பு 2 மடங்கு 3 மடங்குன்ற அந்த அளவுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அந்த பேப்பர் ஸ்டாக்ல அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ரெண்டாவதா, இங்க டாப் பேப்பர் ஸ்டாக் கம்பெனி வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த பேப்பர் ஸ்டாக் கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேப்பர் ஸ்டாக் கம்பெனி இருக்கு. அதுல போய் புதுசா வரவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டமெண்டல் அனலைஸும் நம்ம பார்க்க போறோம். அதை ஃபில்டர் அவுட் பண்ணி டாப் கம்பெனிஸை வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். அந்த டாப் கம்பெனிஸ்ல எதெல்லாம் வந்து இப்போ ஏறி இருக்கு, இன்னும் ஏறத்துக்கு தயாரா இருக்கிற பங்கு எது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்ன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பேப்பர் ஸ்டாக் கம்பெனி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் பேப்பர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது பிரிண்டிங் பேப்பர், பேக்கேஜிங் மெட்டீரியல், ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பல விதமான பேப்பர் பேஸ்ட் ப்ராடக்ட்டை இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இந்த பேப்பர் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னா வெறும் ஒயிட் ஷீட் பேப்பர்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அது மட்டும் இவங்க ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, அது மட்டும் மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. இவங்க டிஷ்யூ பேப்பர், அப்புறம் ஃபில்டர் பேப்பர், அப்புறம் லைட் வெயிட் ஆன்லைன் கோட்டட் பேப்பர், மெடிக்கல் கிரேட் கோட்டட் பேப்பர், கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேக்கேஜிங் அண்ட் பேப்பர் போர்ட்ஸ், இப்படி பல விதமான பேப்பர் ப்ராடக்ட்டை இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட். ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் அமெரிக்கன், நார்தன் யூரோப்பியன், அப்புறம் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிருக்காங்க இப்ப பிரசென்டா. இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நம்ம வல்லுநர்கள், அதாவது எக்கனாமிக் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் வந்து ஒரு கீ கண்ட்ரிஸா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் growth ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 400 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க வேர்ல்டு ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கடந்த 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா இந்தியன் பேப்பர் இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு குளோபல் லெவல்ல கம்பேர் பண்ணும்போது. அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா டிமாண்ட் குறைஞ்சு போனதுதான். இந்த டிமாண்ட் குறைஞ்சதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட், கார்பரேட், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பரை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியா மாறுறது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேங்களா? பேப்பர் இல்லாம எதெல்லாம் குறைக்க முடியுமோ அதெல்லாம் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கா மாற ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த COVID-19 வந்த பிறகு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜியா மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஷிஃப்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து டிமாண்டும் ஓரளவுக்கு குறைஞ்சு போச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து அதிகமாயிடுச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரா மெட்டீரியல் இம்போர்ட் தான் பண்றோம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து, முக்கியமா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து. அதுல வந்து 65% ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். இந்தியாவுக்கு தேவையான மொத்த உற்பத்தியில 65% வந்து ஃபாரின்ல இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். ஓகேங்களா? அதனால அந்த காஸ்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா ஷிப்பிங் ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மடங்கு அதிகமாயிடுச்சு கோவிடுக்கு அப்புறம். ஓகேங்களா? அது இல்லாம எனர்ஜி காஸ்டும் அதிகமாயினே இருக்கு. டியூ டு கோலும் பவர் ஷார்டேஜால அதுவும் அதிகமாயினே இருக்கு. சோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது இப்ப மட்டும் ஏன் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயினே இருக்கு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. அதுக்கான பதில நம்ம பார்ப்போம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல என்னன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேப்பர் மார்க்கெட் இன் தி குளோபல் லெவல்ல. ஓகேங்களா? இந்த இந்தியன் பேப்பர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்களே, IPMA, அவங்க என்ன கணிச்சிருக்காங்கன்னா 2027ல நம்மளுடைய இந்தியன் பேப்பரோட கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா 30 மில்லியன் டன் வந்து ரீச் ஆகும் அப்படின்றது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ன்றது தான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா growth வந்து அதிகமாயினே இருக்கு. முக்கியமா வந்து FMCG அப்புறம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஜூலை 2023 படி நம்ம வந்து அதிகமா வந்து இப்போ பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றது குறைச்சினே வந்துன்னு இருக்கும். சோ அதனால எல்லாமே பேப்பர் ப்ராடக்டா மாறின்னு வந்திருக்கு. சோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். மூணாவது பாத்தீங்கன்னா லோ பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் பேப்பர். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 15 kg
குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா 55 to 60 kg. ஓகேங்களா? சோ இந்த கன்சம்ஷன் ரேட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் எல்லாரும் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்தியா ஹஸ் லார்ஜர் யங்கர் பாப்புலேஷன், அப்புறம் டிமாண்ட் ஃபார் வேரியஸ் டெக்ஸ்ட் புக்ஸ், கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. அது இல்லாம இப்போ முன்ன கோவிட் அப்ப நிறைய 3 இன்ஸ்டிடியூஷன்லாம் இப்போ வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நிறைய திறந்துட்டாங்க. அதுவும் வந்து கன்சம்ஷன் வந்து பூஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன். ஓகேங்களா? நாலாவதா பாத்தீங்கன்னா பேப்பர் எக்ஸ்போர்ட், அதாவது பேப்பர் அண்ட் அந்த பேப்பர் போர்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% growth ஆயிருக்குங்க 2022ல. இது வந்து ஃபர்தரா வந்து அப்கமிங் ஃபைனான்சியல் இயர்ஸ்ல வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சைனால இருந்தும் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கார் பேப்பர் வந்து நிறைய இம்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அங்க வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்றது. ஓகேங்களா? சோ அதனுடைய ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது $110 per metric tonல இருந்து $542 metric ton வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்தியாவோட பேப்பர் இண்டஸ்ட்ரி டிமாண்டும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் கணிக்கிறாங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அந்த வேஸ்ட் பேப்பரை வந்து பேன் இருந்தது இதுக்கு முன்னாடி. அது வந்து ஏப்ரல் 2023ல வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது பேனை வந்து எடுத்துட்டாங்க. சோ அதனால நம்மளுக்கு ரா மெட்டீரியல் ஷார்டேஜும் அந்த பிரச்சனையும் வந்து இப்போ வந்து ரிலீஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த 7வது ரீசன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல இந்த பொருளாதாரம் பாதிச்சிருக்குன்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கமோடிட்டி பிரைசஸ், அப்புறம் க்ரூட் ஆயில் பிரைஸ், அப்புறம் இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரு, அப்புறம் பல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு. ஓகேங்களா? இதெல்லாம் தான் மெயின் ரீசனா இருக்கு இல்லையா? ஆனா இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி அதனால வந்து எதுவும் பாதிக்காது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம இந்த டாப் பேப்பர் ஸ்டாக் கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செக் பண்ணலாம். இது வந்து சிம்பிளாவே பார்க்கலாம். ஒரு 10 செக் பாயிண்ட் பார்த்தா கூட ஓரளவுக்கு போதும் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ அதை தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, இது வந்து நான் எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணேன் இந்த 6 கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பேப்பர் ஸ்டாக்ஸ். அதை வந்து நான் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு டிக்கெட் டேப், அது எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். screener.in இருக்கு, 2 வெப்சைட் இருக்கு. அதுல போய் நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன மெட்ரிக் நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபண்டமெண்டல்ல அது செக் பண்ணாவே போதும். ஓகேங்களா? சோ அதுல நான் ஃபில்டர் அவுட் பண்ணி 6 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஆந்திரா பேப்பர், ஜேகே பேப்பர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர், வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர், ஷேசாசாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ், சேட்டியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஓகேங்களா? இதுதான் வந்து டாப் பேப்பர் ஸ்டாக் கம்பெனிஸ். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்னென்ன மெட்ரிக் செக் பண்ண போறோம், அதாவது ஃபண்டமெண்டல் செக் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பி ரேஷியோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பி ரேஷியோ பாத்தீங்கன்னா எல்லா பேப்பர் ஸ்டாக் கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா 6க்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இண்டஸ்ட்ரியல் பிஏ வந்து 15 இருக்கும்போது இது வந்து ஒரு 6க்குள்ள இருக்கும்போது இந்த 6 கம்பெனியும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? சோ பி ரேஷியோ வந்து ஓகே. அடுத்தது புக் வேல்யூன்னும் போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் புக் வேல்யூக்கும் எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா புக் வேல்யூன்றது என்னது, ஒரு அசெட், அந்த கம்பெனியோட அசெட், அதனுடைய பைனான்சியலா எவ்வளவு அது தேரும் வித்தா கூட அப்படின்றது தான் முக்கியமா. ஓகேங்களா? சோ திவாலானா கூட அந்த கம்பெனில எவ்வளவு இருக்கு அசெட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கணிக்க முடியும் புக் வேல்யூ. ஓகேங்களா? சோ புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கணும். சரி, 1 மடங்கு இருக்கலாம், இல்ல 1.5 மடங்கு வரைக்கும் இருக்கலாம். ஆனா 2 மடங்கு வரைக்கும் கூட போகும். ஏன்னா இப்போ வந்து ஏன் என்னன்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா 2 மடங்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது 1.94. மத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மடங்கு 1.5 மடங்கு அந்த அளவுக்கு இருக்கு. சோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மடங்குக்குள்ள இருந்தா கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஆக்சுவலா. சரி, அடுத்த இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு பார்க்கும்போது இது வந்து ஃபியூச்சரை growth பண்ணி, அதாவது ஃபியூச்சரோட growth பேஸ் பண்ணி வந்து கணிக்கிறது. அது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதிகமா இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட அதிகமா இருக்கணும். 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்கு. எல்லாத்தோட இந்த 6 பேப்பர் இண்டஸ்ட்ரியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த இன்டென்சிக் வேல்யூவோட ரொம்ப கம்மியாவே இருக்கு. சோ அப்போ 3 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் சேல்ஸ் ரேஷியோக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா <1 இருக்கணும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல வந்து முக்கியமானது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா 0.36 தான் இருக்கு. மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. சிலது வந்து இந்த சேட்டா இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 0.68 இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெஸ்டா தான் இருக்கு. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி பிரைஸ் டு growth ரேஷியோ, ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அதை வச்சு கணிக்கிறது. ஓகேங்களா? இப்ப இருக்கிற பிரசன்ட் மார்க்கெட் ஆர்டர் பேஸ் பண்ணி, இப்போ வர ரெவென்யூ பேஸ் பண்ணி இவங்க வந்து கணிக்கிறது பிரைஸ் டு growth ரேஷியோ. ஓகேங்களா? பிரைஸ் டு சேல்ஸ், பிரைஸ் டு growthலாம் கூட ரொம்ப முக்கியம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வெறும் பிரைஸ் டு ஏர்னிங் பி மட்டும் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா நல்லது. சோ பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து பிலோ 1 இருக்கணும். பிரைஸ் டு growth வந்து பாத்தீங்கன்னா பிலோ 1 இருந்ததுன்னா அது நல்ல கம்பெனி, அண்டர் வேல்யூட் கம்பெனி அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஈஸியா இன்வெஸ்ட் பண்றதுக்கான நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். ஓகே, சோ அதுவும் நல்லா இருக்கு எல்லாமே. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, உங்களுக்கு நார்மலா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20% 15% மேல இருந்தாலே நல்லா போதும்னு சொல்லுவாங்க எல்லா அனலிஸ்டும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா 40% இருக்கு.
வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா 41% இருக்கு. அதனால தான் வந்து ஏறி இருக்கு பாத்தீங்கன்னா 1.94. ஏன் புக் இப்ப பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ரீசன். ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அதுவும் பாத்தீங்கன்னா 52% இருக்கு. ஓகேங்களா. சோ இது வந்து ரொம்ப எல்லா எல்லா பேப்பர் ஸ்டாக் கம்பெனியும் மோர் தென் 20% தான் இருக்கு இதுலயும். ஓகேங்களா. சோ அதனால இது எல்லாமே ஓகே. ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா இவ்வளவு செக் பாயிண்ட்ஸ் ஓகே பண்ணிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஆந்திரா பேப்பர் பாத்தீங்கன்னா 75% கொடுத்துருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் வந்து 55% கொடுத்துருக்கு. சோ இவ்வளவு நல்ல விஷயம். மத்ததெல்லாம் ஓரளவுக்கு கம்மியா இருந்தா கூட ஜேகே பேப்பர் கூட பாத்தீங்கன்னா 20%, சேஷாஜி பேப்பர் பாத்தீங்கன்னா 28. சோ எல்லாமே ஒரு 20% மேல கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் மொத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, 12% தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அடுத்தது கரண்ட் ரேஷியோ. இந்த 1 இயர்க்குள்ள ஷார்ட் டேர்ம் கடன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கடன் வந்து அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு பாக்குறது அந்த கரண்ட் ரேஷியோ. அது வந்து 1க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா. சோ கரண்ட் ரேஷியோ 1க்கு மேல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எவ்வளவு நல்லது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த சேஷாயி பேப்பர் அண்ட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு கரண்ட் ரேஷியோ. ஓகேங்களா. மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. இது இந்த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மட்டும் 0.6 இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே ஓகே. ஓகே. அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, கடன் எவ்வளவு இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. கடன் வந்து 1க்கு மேல போகக்கூடாது. ஓகேங்களா. இது எல்லாமே 1க்குள்ளதான் இருக்கு. இந்த சேஷாயி பேப்பர் அண்ட் போர்டு பாத்தீங்கன்னா 0ல இருக்கு. ஓகேங்களா. மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சோ எல்லாமே வந்து 1க்குள்ள இருக்குதால இது பெஸ்ட் ஃபண்டமெண்டலா இருக்கு. இந்த 6 கம்பெனியுமே ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மட்டும் கொஞ்சம் புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு தவிர மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஓகேங்களா. முக்கியமா இந்த ஆர்ஓசி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆந்திரா பேப்பரும் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதனால அது அந்த அளவுக்கு வந்து அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. இப்ப 6 கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா. சரி உடனே போய் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அப்படி நம்ம பண்ணக்கூடாது உடனே. ஏன்னா ஏற்கனவே வந்து ஏறி போன ஸ்டாக்ல திருப்பி நீங்க போய் முதலீடு பண்ணீங்கன்னா அது வந்து அப்படியே தொடர்ந்து எல்லாம் ஏறினே இருக்காது. கொஞ்சம் இறங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு 40% ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வித்துட்டு போயிடுவாங்க இல்லையா. அது விற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் இறங்கும், அப்புறமா திரும்ப ஏறும். ஓகேங்களா. சோ அப்போ எதுல போய் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா பேப்பர் பாத்தீங்கன்னா 48.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஏறி இருக்கு. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா 43.5% ஏறி இருக்கு. இந்த ஸ்டேஷனரி பேப்பர் அண்ட் போர்டு பாத்தீங்கன்னா 31.5% ஏறி இருக்கு. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா 17.5% ஏறி இருக்கு. ஆனா ஜேகே பேப்பரும் சேட்டை இண்டஸ்ட்ரியும் ஏறவே இல்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா சேட்டை இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா -4% இருக்கு. சோ இந்த கம்பெனி சேட்டை இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஜேகே பேப்பர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரொம்ப பிராண்டடான கம்பெனி, ரொம்ப நாளா இருக்கு ஃபீல்ட்ல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ஒரு வருஷத்துல பெருசா ஏறவே இல்லை. இப்ப இல்ல ஏற்கனவே இறந்தது தான் ஏறி வந்திருக்கு. ஆக்சுவலா மைனஸ்ல இருந்தது இந்த லாஸ்ட் வீக் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே ரொம்ப இறங்கின ஸ்டாக், அதனால ஏறி வந்து இப்பதான் வந்து இன்னும் பத்திர ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. நம்ம இதுல இருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா. சோ ஜேகே பேப்பர் ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்டட் பேப்பர். சோ இதுல முதலீடு பண்றது தப்பு கிடையாது. ஆனா இப்போ நீங்க முதலீடு பண்ண நான் சொல்றதை வச்சு நீங்க முதலீடு பண்ணக்கூடாது. இது என்னுடைய அனலைஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் தான். எனக்கும் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான். இருந்தாலும் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓகேங்களா. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்டும் கிடையாது. ஓகேங்களா. சோ அது மாதிரி நீங்க வந்து அதுல கன்சல்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஆனா நீங்க உங்களை எஜுகேட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ, உங்களுக்கு அவேர்னஸ் எடுத்துன்னு வரேன் நான். ஓகேங்களா. இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியோட ஒரு என்னுடைய எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அதை வந்து அது மூலமா உங்களால எது வந்து உங்களுக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது நீங்க உங்களை எஜுகேட் பண்ணீங்க. ஃபர்தரா நிறைய எக்ஸ்பர்ட்லாம் அனலைஸ்ட்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகேங்களா. அது இல்லாம நிறைய நம்ம வெப்சைட்ல கிடைக்காத விஷயமே கிடையாது. அதெல்லாம் நீங்க உங்களை எஜுகேட் பண்ணிக்கினே இருக்கலாம். அதுல இருந்து நீங்க வந்து உங்களை நாலேஜ் வளர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணுங்க. எடுத்த உடனே வந்து நிறைய முதலீடு பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க 50% ஏறிச்சு, நான் கூட மல்டிபேகர் ஆகுன்றேன் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி. உடனே நீங்க போயிட்டு பல மடங்கு அமௌண்ட் கடன்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண விடாது. உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் பணத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறவங்க எதுலயோ இன்வெஸ்ட் பண்றது, இதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் நீங்க வந்து முதலீடு பண்ணா அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து மல்டிபேகர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகுங்க. ஆனா எப்ப என்னன்றதுல நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். ஆனா இப்ப பிரசென்டா ஜேகே பேப்பர் சேட்டை இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இன்னும் ஏறல. ஓகேங்களா. சோ இந்த ஒரு வருஷத்துல பெருசா ஏறல. சோ அதனால ஏறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். சரி இப்ப இந்த 6 கம்பெனி நான் எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணேன், எந்த வெப்சைட் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுதாங்க டிக்கர் டேப்போட வெப்சைட். ஓகேங்களா. www.tickertape.in அப்படின்னு போட்டு நீங்க ஏதாவது ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்க உள்ள லாகின் பண்ண முடியும். ஓகே. இதான் வந்து நியூஸ் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க லெஃப்ட் டாப்ல. நீங்க எது ஒண்ணா செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து இப்போ வந்து செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்றேன். ஓகேங்களா. PAPR பேப்பர் ப்ராடக்ட்ஸ் போட்டு நீங்க உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்தது பாருங்க. கிட்டத்தட்ட 40 ஸ்டாக் இருக்கு பாருங்க பேப்பர் கம்பெனி. சோ இதுல வந்து நம்ம எந்த ஃபண்டமெண்டலா எது ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நம்ம ஃபில்டர் பண்ணணும்.
அதுக்கான ஆட் ஃபில்டர் போட்டு லெஃப்ட்ல இருக்கு பாருங்க கீழே ஆட் ஃபில்டர் போட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒன்னொன்னு காமிங்க. இப்போ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கத்தால அது வந்து நீங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட் தெரிஞ்சா நீங்க அதில் போகலாம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வெறும் ஃபண்டமெண்டலா தான் பார்க்கணும். பிரைஸ் அண்ட் வேல்யூம்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஃபில்டர் அவுட் பண்ணலாம், எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அது ஒன்னா பாத்துக்கலாம். இல்லை 1 மந்த் ரிட்டர்ன் வேணா கூட பாத்துக்கலாம். நான் இப்போ வந்து 1 இயர் ரிட்டர்ன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன் பத்தி போவாதீங்க. அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ மார்ஜின் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ROCE. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இதுல ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் ரேஷியோஸ் பார்க்க போறீங்க. அதுல வந்து என்னென்ன பார்ப்பீங்க, நீங்க வந்து டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? கரண்ட் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பார்ப்பீங்க, வேல்யூவேஷன் என்ன பார்ப்பீங்க, பிரைஸ் டு புக் இருக்கு, புக் ரேஷியோ அது பார்க்கலாம். அப்புறம் பிரைஸ் டு சேல்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலா என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபண்டமெண்டல் செக் பாயிண்ட்ஸ்ல என்ன ரேஞ்சில் இருந்தா நீங்க வந்து கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த ஃபண்டமெண்டல் செக் பாயிண்ட்ஸ்ல இப்போ பி ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து நீங்க லெஃப்ட்ல பாருங்க. நான் இப்போ நான் என்னென்ன ஃபில்டர் அவுட் பண்ணணும்னு அந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பி ரேஷியோ எந்த ரேஞ்சில் இருக்கணும்ன்றது நம்ம செலக்ட் பண்ணணும். பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 0லேருந்து 15 கொடுக்குறேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆயிடும். பாருங்க இப்போ வந்து மேல பாருங்க ஷோயிங் ரிசல்ட் 1 to 20 காமிக்குது. நம்ம 40 இருந்தது கம்பெனி, அதுல 20 வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற 21 கம்பெனி வந்து பி ரேஷியோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, அடுத்த ஃபில்டர் நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணது ROCE ROE இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம், 15 போட்டுக்கலாம். அபோவ் 15ல இருக்கு, 15 மேல இருக்கிறது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் அதே மாதிரி 15 மேல இருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, மிச்சம் 11 கம்பெனி தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா நீங்க சூஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க அது வேணா அது சூஸ் பண்ணி கரண்ட் ரேஷியோ பாருங்க. அடுத்து கரண்ட் ரேஷியோ வந்து 1க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1க்கு மேல எடுத்து ஃபில்டர் பண்ணுங்க. அது எத்தனை வருது பாருங்க, 10 கம்பெனி இருக்கு. ஸோ இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ் அதே மாதிரி சூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி 1க்கு மேக்குள்ள இருக்கணும், பிபி ரேஷியோ 1க்குள்ள இருக்கணும், டெப்ட் ஈக்விட்டி 0க்குள்ள இருக்கணும். இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு 6 கம்பெனி கிடைச்சது. ஓகேங்களா? ஜேகே பேப்பர், வெஸ்கோஸ் பேப்பர், ஆந்திரா, சேஷாயி, சேட்டே இதெல்லாம் வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா? மீதி எல்லாம் ரிஜெக்டட். ஓகே, இன்னொன்னு மார்க்கெட் கேபிட்டலும் பார்க்கணும், அதுவும் முக்கியமானது. ஓகேங்களா? அதை நான் ஃபில்டர் பண்ணல. அதை ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த கம்பெனி நான் இப்போ இதை ஃபில்டர் பண்ணா கூட நான் இன்னொரு வெப்சைட்டும் யூஸ் பண்ணுவேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் இப்போ போகலாம். இதுதாங்க screener.in வெப்சைட். இதுலயும் வந்து நீங்க ஃபண்டமெண்டல்லாம் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அது ஜஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து நான் ஃபண்டமெண்டலா ஒரு அந்த 6 கம்பெனி ஃபில்டர் அவுட் பண்ணி இதுல வந்து நான் செட் பண்ணி செக் பண்ணேன். ஆக்சுவலா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இதுல வந்து இந்த வெப்சைட்டுக்கும் ஜிமெயில் ஐடி இருந்தா போதும், நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இங்கேயும் ரேஷியோ என்னென்ன ரேஷியோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க வெறும் கம்பெனி பேர் எந்த கம்பெனி வந்து நீங்க ஃபண்டமெண்டலா செக் பண்ண போறீங்க அந்த கம்பெனி பேர் மட்டும் டைப் பண்ணா போதும், உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ இந்த வெஸ்கோஸ் பேப்பர்ல பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல், பி ரேஷியோ எல்லாமே வந்தது, புக் வேல்யூ பக்கத்துல கிடைச்சது, டிவிடெண்ட் ஈல்டு இதெல்லாம் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், ROCE இதெல்லாம் வந்தது. ஸோ இன்டென்சிக் வேல்யூ இங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்டென்சிக் வேல்யூ வந்து ரொம்ப நல்லது, புக் வேல்யூவோட அதிகமா இருக்கு, கரண்ட் பிரைஸோட அதிகமா இருந்தாவே போதும், 2-3 மடங்கு அதிகமா இருக்கு பாருங்க வெஸ்கோஸ் பேப்பர்ல. ஸோ இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இன்னொன்னு என்ன பார்க்கலாம், பிஎஸ் கம்பாரிசன் இதுலயே போட்டுரும், கம்பாரிசன் ஈஸியா பார்த்துலாம். அது நான் நார்மலாவே வந்து அதுலயே இருக்கும் கம்பாரிசன். ஓகேங்களா? இதுல ஒரு 10 கம்பெனி தான் காமிக்குது, ஆக்சுவலா நம்ம 40 கம்பெனி இருக்கு அதில் ஃபில்டர் பண்ணும்போது. ஸோ அடுத்தது வந்து ரிசல்ட்ஸும் பார்க்கலாம், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கலாம், சேல்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இதெல்லாம் பார்க்கலாம், நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். முக்கியமானது வந்து இது வந்து குவார்டர்லி, இது நம்ம இயர்லி பார்க்கறது பெட்டர். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர்லியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு ஒன்று இருக்கும், இதுவும் பாருங்க க்ரோத் இருக்கான்ட்டு, இன்க்ரீஸ் ஆகினே வருதா பாருங்க. பாருங்க நடுவில் மட்டும் இந்த 21ல இந்த கோவிட் டைம்ல இறங்கிருக்கு தவிர மற்றபடி பாருங்க நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப் டு பாருங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க செக் பண்ண முடியும். பேலன்ஸ் ஷீட்லயும் பாருங்க டோட்டல் அசெட்ஸ் பத்திலாம் பார்த்துலாம். கேஷ் ஃப்ளோஸ் இருக்கா பாருங்க, கடைசியா பிளஸ்ல இருக்கணும். ஆக்சுவலா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஃப்ரீல இருக்கா பாருங்க, இருக்கு. ஓகே, இது மாதிரி ஒரு கம்பெனி நீங்க சூஸ் பண்ணி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் முக்கியமா அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் 50%, இதுல 56% இருக்கு. ஓகேங்களா? எஃப்ஐஎஸ்ல வந்து 7.38, டிஐஸ்ல வந்து 7.18, பப்ளிக் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி நீங்க ஃபண்டமெண்டலா வந்து இந்த 2 வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்க வந்து உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ கடைசியா திரும்பவும் நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, உங்களை நீங்க எஜுகேட் பண்ணே இருங்க. அப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எதுக்கும் உங்க ஃபைனான்சியல் அட்வைசரை கேட்டுன்னு இன்வெஸ்ட் பண்றது நல்லது, நீங்க புதுசா இருக்கிற பட்சத்துல. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா
லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.